இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஃபேமிலில இன்கம் அதிகமாகிட்டே தான் போகுது. இப்ப ரூ. 30,000 வாங்குறாரு அப்படின்னா ரூ. 30,000க்குமே வந்து அவங்க செலவு வந்து 35,000க்குமே வந்து செலவு வந்து வருது. சோ இத எப்படி சார் பார்க்குறீங்க? ஸோ இதில வந்து பொதுவா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அந்த ஒரு அட்வர்டைஸ்மென்ட்ட பார்த்து இன்னைக்கு வந்து 1 வாங்கினா 1 ஃப்ரீ 50% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற ம். மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மென்ட்ட பார்த்து போயிட்டு உங்களுக்கு நெறைய வந்து போய் எல்லாருமே அந்த பொருள வாங்குறாங்க. அந்த பொருள வாங்குறதுக்கு முன்னாடி, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ரூ. 1000 மதிப்புள்ள பொருள். 2 வாங்கினா 1 ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபர் இருக்கு. ம். ஸோ அவங்களுக்கு வந்து முதல்ல அத நமக்கு தேவையா அது? நம்ம அந்த ட்ரெஸ்ஸ வந்து திருப்பி போட போறோமா? எத்தன நாள் போட போறோம்? இல்ல நமக்கு ஆல்ரெடி ட்ரெஸ் இருக்கா? அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு அவங்க வந்து அத வாங்கினாங்கன்னா, அட்லீஸ்ட் அந்த ரூ. 1000 வந்து அவங்களால சேவ் பண்ண முடியும். அப்படி இல்ல அப்படின்னாக்க, அ ஒரு ரூ. 1000 பொருள் வந்து ஒரு பொருள் வாங்கினா இன்னொரு பொருள் இலவசம் அப்படின்னு வரும்பொழுது, அந்த ரூ. 1000 வந்து வேஸ்ட்டா தானே போகுது. ஸோ அத வந்து நான் அவங்க சேமிக்கலாம் அப்படின்னாக்க, தமக்கு தேவையா அந்த பொருள் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த பொருள வந்து வாங்கினாங்கன்னா, அவங்க அட்லீஸ்ட் வந்து அந்த செலவுகள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்.